இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எக் புட்டிங்னு சொல்லலாம், கேரமல் கஸ்டர்ட் அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு, எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே நம்ம கேரமல் செஞ்சுக்கலாம். கேரமல் அப்படின்றது சர்க்கரையை அதில் போட்டு நல்லா சூடு பண்ணணும். அது நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். இல்லை இந்த மாதிரி நல்ல ப்ரௌனில் வந்தோடனே அதை எடுத்து அப்படியே ஆற வச்சுருங்க. அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நான் ஒரு மில்க் மேட் எடுத்திருக்கேன், ஒரு கண்டன்ஸ் மில்க் டப்பா, அதில் ஊற்றிக்கோங்க. அடுத்தது ஒரு மில்க் மேடுக்கு நான் 8 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை எல்லாத்தையுமே அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒன்றா ஊற்றிட்டு அடுத்தது சர்க்கரை 2 கரண்டி போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம மில்க் மேடில் இனிப்பு இருக்கிறதுனால சர்க்கரை பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன், முட்டை வாடை வராமல் இருக்கிறதுக்காக. அது எல்லாத்தையுமே பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் அது கூட 1 லிட்டர் பால் ஆட் பண்ண போகிறேன். பால் ஆட் பண்ணிவிட்டு அதையும் பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கலாம். நல்லா அதையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கேரமல் செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் இந்த பிளெண்ட் பண்ணதை எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதை விட பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கீழே தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது உள்ளர இந்த நம்ம செஞ்ச முட்டையெல்லாம் ஊற்றிருக்கோம்ல அதை எடுத்து உள்ளே வச்சு அதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு, இந்த பெரிய பாத்திரத்தையும் தட்டு போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா திறந்து அது ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும், கையில் ஒட்டக்கூடாது. இப்போ வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதை ஒரு தட்டில் அப்படியே கவுக்கணும். இந்த மாதிரி கவுத்துட்டோம்னா அழகான எக் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம். கூல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து அதை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.